வணக்கம். இது பானு அம்மாச்சி கிச்சன், நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழம், மைதா, சர்க்கரை வச்சு ஒரு ஸ்வீட். நான் இந்த மாதிரி கதலிங்க இந்த பழம், இதில் நான் 10 பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் மிக்சிக்குள்ள. இதை அப்படியே ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த 10 பழத்துக்கு 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேனுங்க. இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, சர்க்கரையை மண் இல்லாமல் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த பழம் இருந்ததுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ நல்லா கணிஞ்சு பிள்ளைங்க சாப்பிடாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பழம் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் உள்ள பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பழத்தை அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, அது சர்க்கரை சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குங்க. மைதா போட்டுக்கலாங்க. மைதா உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இதுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை இதே மாதிரி பொடி பண்ணி தண்ணியில் காய்ச்சி எடுத்து ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ இது நான் காய்ச்சி வச்சிருக்கிறது இயற்கை கரும்பு சர்க்கரைங்க. உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி கலந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்குங்க. ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கங்க. உருண்டையா இல்லை, இந்த கையில் அப்படி இதெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்குங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நாங்கள் இது ஏற்கனவே நிறைய தடவை சாப்பிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு எடுத்துடுங்க. இது உள்ள ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.